எக்கா இந்த பெட்டி கடையிலயா வேலை கேட்க போற? இதுவே இத்துணியோண்டு பெட்டி கடையா இருக்கு. நான் நினைச்ச பெரிய ஷோரூம்ல வேலை கேட்பேன்னு, நல்ல ஏசிக்கலையே இருந்து வேலை பார்க்கலாம்னு நினைச்சா நீ என்னக்கா பெட்டி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அக்கா இந்த கடையில கடை மட்டும் தானே இருக்கு, ஆளை காணாமே. அடியே அண்ணாச்சி கடைக்குள்ள இருப்பாருடி, கூப்பிட்டு வேலை இருக்கா இல்லையான்னு கேட்ப முடி. அண்ணாச்சி அண்ணாச்சி. வாங்கம்மா வாங்க. ராணி என்னம்மா எல்லாரையும் கூட்டிட்டு கூட்டமா வந்திருக்க? அண்ணாச்சி உங்களை தான் அண்ணாச்சி பார்த்துட்டு போலான்னு வந்தா. என்னம்மா ராணி பெரிய ஆர்டரா? குடுமா, எல்லா சரக்கும் என் கடையில இருக்கு, குடுக்குறேன். அண்ணாச்சி அது இல்ல அண்ணாச்சி, எங்களுக்கு எங்களுக்கு என்னம்மா ராணி சொல்லு. எங்களுக்கு உங்க பொட்டி கடையில ஒரு வேலை வேணும்னே. என்னது வேலையா? ஏன் ராணி உங்க குடும்பத்துல எதுவும் கஷ்டமா? அதெல்லாம் இல்லண்ணே, எங்க வீட்டுக்காரர் கை நிறைய சம்பாதிக்கிறாருனே. நாங்க எப்பயும் 100 நாள் வேலைக்கு போவோம், இப்ப கொஞ்ச நாள் வேலையே இல்லண்ணே, போர் அடிச்சு கிடக்கு. அதே உங்க கடைக்கு நாங்க 4 பேரும் வேலைக்கு வரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்னே. ஏதாச்சும் கூட்டுற வேலை, துடைக்கிற வேலை ஏதாச்சும் இருந்தா கொடுங்கண்ணே, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏய் அப்பா, 4 பேருக்கு வேலையா? இந்த கடையிலேயே காத்தாடி போய் கிடக்கு. நானே வியாபாரம் ஓட மாட்டேங்குதேன்னு இருக்கேன். உங்களுக்கு 4 பேருக்கு வேலை வேணுமா? 4 பேருக்கு அட போங்கம்மா. நானே பொருட்கள்லாம் விற்க மாட்டேங்குது, நீ ஓட்டிக்கிட்டு கிடக்க. ஏமா ஏன் வயிற்றுல பொருள் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? வேற எங்கேயாவது போய் வேலையை கேளுங்க போங்க. நான் கூட நினைச்சேன் கூட்டமா வந்திருக்காங்களே, ஏதோ லம்பா பொருட்களை வாங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சா வேலை கேட்டு வந்திருக்காங்களாம்ல வேலை. அண்ணாச்சி அதான் நீங்க இந்த கடையில ஓட்டுற வேலை பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் எங்களுக்கு 4 பேருக்கும் கொடுங்க அண்ணாச்சி, நாங்க நல்லா ஓட்டுவோம். ஆமாப்பா, எங்களுக்கு எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுப்பா, சம்பளத்தை நாங்க பிரிச்சு எடுத்துக்குவோம். பாட்டி இங்க வேலையெல்லாம் இல்ல பாட்டி, வேணும்னா ஏதாச்சும் பொருட்கள் வாங்கிட்டு போங்க. தொப்பி போட்டு அண்ணே, உங்க வீட்டு பொருட்கள் எங்களுக்கு வேணாமனே. உங்க வீட்டு பொருட்கள்லாம் காலாவதியான பொருட்கள்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, அன்னைக்கு ஒரு நாள் இவன் கடையில ஒரு கள்ள மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன், வயித்த கலக்கி புடிங்கி விட்டுருச்சுடி. அன்னையில இருந்து இவன் கடையில எந்த பொருளும் வாங்க மாட்டேன். திருக்கு பிடிச்ச மெண்டல்களை என் கடை முன்னாடியே வந்து நின்றுகிட்டு என் பொருட்களை காலாவதியானது கெட்டு போனது நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா மரியாதையை ஓடி இருங்க. வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அண்ணாச்சி கோவப்படுறீங்க? உங்ககிட்ட என்ன காசு பணமுமா கேட்டுக்கிட்டு இருக்கோம்? வேலை தானே கேக்குறோம். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏ ராணி, உன் மூஞ்சி காத்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா மரியாதையை இந்த மெண்டல்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிரு. ஊருக்குள்ள இவர் மட்டும்தான் கடை வச்சிருக்காரு பாரு, என்னமோ வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஊர் உலகத்துல எத்தனையோ கடை இருக்கு, அதுவும் பெரிய பெரிய கடையா இருக்கு. நம்ம அங்க போய் வேலை கேட்பாங்க, வாக்க போவோம். வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா சாக்கடிக்கும் வேற மாதிரி. கடை ராஜா நாங்க, எங்களுக்கு ஒரு வேலை தாங்க. ஏன் மொட்டை ஆச்சு, இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு போனாத்தே நம்மளுக்கு ஒரு டயர்டா இருக்காது. நம்ம பாட்டுக்கு 4-5 கடையில ஏறி வேலையை கேட்கலாம். கேட்டி சும்மா வாங்கட்டி, உன் பாட்டை கேட்டாலே வேலை கொடுக்கறவனு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட போறேன். வாயை முடிக்கிட்டு வா. ஏக்கா இது பெரிய சூப்பர் மார்க்கெட்டா இருக்கு, இந்த கடையில வேலை கேட்போமா? ஏட்டி சின்ன பொண்ணு, இது என்னடி இவ்வளவு பெரிய கடையா இருக்கு, இதுல எல்லாம் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்களா? நான் போய் வேலை கேட்க மாட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பொண்ணு, நீ தானே 5வது வரைக்கும் படிச்சிருக்க, நீனே ஆளை கூப்பிட்டு வேலை இருக்கா இல்லையான்னு கேளுட்டி. இந்த கடையில மட்டும் நம்மளுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நல்லா குளு 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 குளுன்னு வேலை பார்க்கலாம். ஆமா வசந்தி அக்கா, உள்ளக்க டிவி போட்டி வேற இருக்கு. நம்ம சிறகடிக்கு ஆசை, பாக்கியலட்சுமி நாடகமும் பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏட்டி சின்ன பொண்ணு, என்னடி இங்கிலீஷ்லாம் பேசுற? இத்தனை நாளா எங்களோட இருந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்கிட்ட பேசுனியா? அக்கா நான்லாம் எச்சிக்கல ஃபேமிலிக்கா, நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன், கான்வென்ட்ல தான் படிச்சேன். உங்ககிட்ட எல்லாம் அது பேசுனா உங்களுக்கு புரியாதுந்தாக்கா பேசல. ஏய் அப்பா, இவ்வளவு நாள் நம்மளோடதே சுத்திட்டு இருந்தா இப்படி இங்கிலீஷ் பேசுவான்னு எனக்கு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளக்க இருந்தா வெளியில வாங்க சார். பாட்டி நட்ட மாடே, ரொம்ப கொன்னட்டாம வேலை இருக்கா இல்லையான்னு டக்கப்புக்கு கேளுடி. இந்த கடையில வேலை இல்லைன்னா பக்கத்து கடையில போய் கேட்கலாம். என்னம்மா எல்லாரும் வெளியிலேயே இருந்துகிட்டு இருக்கீங்க? உள்ளக்க வாங்கம்மா, புது புது பொருளா அடுக்கி வச்சிருக்கோம், வாங்கிட்டு போங்க. பாப்பா தம்பி, நீ யார்ப்பா? அம்மா நான் இந்த கடையோட மேனேஜர்மா. அம்மா இந்த கடை புதுசா ஆரம்பிச்சிருக்கோமா, இங்க இல்லாத பொருட்களே இல்ல, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பொருட்கள். உள்ளக்க போய் பாருங்கம்மா, நீங்க பார்த்தாலே பிடிக்கும். பாப்பா உள்ளக்க ஏசி இருக்குல? இருக்குமா. டிவி இருக்கு, வைஃபை இருக்கு, நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா. அப்பன்னா இந்த கடைக்கு தான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்.
ஏம்மா ஏம்மா வெளியிலேயே நின்றுகிட்டு இருக்கீங்க, உள்ளக்க போய் பாருங்கம்மா. ஏப்பா தம்பி, நாங்க ஒண்ணும் பொருள்லாம் வாங்க வரலப்பா. பின்ன எதுக்கு இப்படி கூட்டமா வந்து வாசல்ல நின்றுகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அது வந்து தம்பி, எங்களுக்குலாம் வேலை வேணும். அதான் இந்த கடையில வேலை இருக்கான்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தோம். என்னது வேலையா? அக்கா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம்க்கா. வேலை வேகன்சி இல்லக்கா. ஏப்பா, ஒரு கூட்டுற வேலை, தொளிக்கிற வேலை, துடைக்கிற வேலை, ஏதாச்சும் ஒரு வேலை கொடுப்பா. பாட்டி உங்களுக்குமா வேலை? ஆமாப்பா, நான் பார்க்கதான் பாட்டி மாதிரி இருப்பேன். ஆனா வேலைன்னு வந்தா பியூட்டி மாதிரி வேலை பார்ப்பேன்ப்பா. பாட்டி பாட்டி இங்க பாருங்க, இங்க வேலை வேகன்சி இல்ல. அப்படியே வேலை இருந்தாலும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்க. எங்க இருக்கிறாங்க 20 வயசு 22 வயசு உள்ளவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க பாட்டி. ஏப்பா தம்பி, ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? நாங்கெல்லாம் பம்பர மாதிரி வேலை பார்ப்போம்ப்பா. இல்லக்கா, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்கக்கா. 18 வயசுக்குள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க தான் சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்க. நீங்க இந்த ஏசி காத்துக்கு தூங்கிடுவீங்கல்ல, அதனால வேலை கொடுக்க மாட்டாங்கக்கா. தம்பி, அப்படிலாம் சொல்லாத தம்பி. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வேலை தேடி வந்துகிட்டே இருக்கோம். ஏதாச்சும் வேலை இருந்தா போட்டு கொடு தம்பி. இங்க பாருப்பா, பெரிய கடைனால நாங்க நிறைய சம்பளம்லாம் கேட்க மாட்டோம். கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும் நாங்க பிரிச்சு எடுத்துக்குறோம். ஏக்கா, உங்களையும் பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா இங்க வேலை இல்லையே. வேணும்னா பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு வயக்காட்டு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அங்க வேணா போறீங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன். சரிப்பா, வயக்காட்டு வேலைனா எங்களுக்கு அத்துப்படி. சரிக்கா, அந்த அன்னைக்கு நான் போன் பண்ணிட்டு உங்களுக்கு விசாரிச்சு சொல்றேன். இப்ப நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா, உலகத்துல ஒண்ணு மாதிரி நல்லவங்க இருக்க கண்டுட்டேன். கொஞ்சமாவது மழை பெய்யுது. சரிக்கா சரிக்கா. என்னக்கா இந்த தம்பி பொசுக்குன்னு வேலை இல்ல, வயக்காட்டுலதான் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டியா? ஏட்டி, நமக்கு தெரிஞ்ச வேலை தாண்டி பார்க்க முடியும். சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு என்ன வேலை தெரிய போகுது? சும்மா கடடி, ஏதோ கிடைச்ச வேலையை பாப்போம். சரிக்கா, அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. வாக்கா, ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டை பார்த்து போவோம். ஆமா வசந்தி, அலைஞ்சதுல நேரம் போடுதே தெரியல பாரு. மணி வேற ஆயிருச்சு. புள்ள குட்டிங்க வீட்டுக்கு வந்திருக்குங்க. வா போவோம். எங்க அம்மா வீட்ல நிம்மதியா செவனேன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வா வா வான்னு கூட்டிட்டு வந்து இங்க வேலை வாக்க விட்டு விட்டாரு வீட்டுக்காரரு. ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு எம்பிட்டு வேலை தான் பாக்குறது. சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, வீட்டை கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது. எப்ப எப்ப எப்பா, எங்க வீட்ல எங்க அண்ணி தான் இவ்வளவு வேலையும் பாப்பாங்க. ஆனா ஏன் நாத்தனார்காரி இங்க வந்து இருந்துகிட்டு என்னை இம்சப்படுத்துறாளே? எங்க அம்மாவை பார்த்து 2 நாள் ஆயிருச்சு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு என் மாமியார்ட்ட கேட்டா, நாத்தனார் முந்திரி கொட்டை மாதிரி எங்கேயும் போக கூடாது, இங்க தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டா. அம்மா, இப்பதான் அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாவே கால் பண்ணிட்டாங்களே. ஹலோ அம்மாடி ராதிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேம்மா. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடனே கால் பண்ணிட்டீங்க. என் பெத்த மக்கா என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியாதா? அம்மாடி ராதிகா, 2-3 நாளா ஏமா வீட்டு சைடே வரல? உன்னைய பார்க்காம அம்மாவுக்கு பச்சை தண்ணி வாய்க்குல இறங்க மாட்டேங்குதுமா. வந்து ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம்ல? அட போம்மா, நான் இருக்கிற இம்சையில இப்ப வார மாதிரிதான் இருக்கு. என்னத்த சொல்ல? ஏமக்கா ராதிகா ஒரு மாதிரி பேசுற? உன் மாமியார் எதுவும் கொடுமைப்படுத்துறாளா? எம்மா, என் மாமியார்லாம் என்னை கொடுமைப்படுத்தாதம்மா. நான் தான் அதை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என் நாத்தனார் ஊர்ல இருந்து வந்திருக்காள்ல, அவதாம என்னை இம்சப்படுத்துறா. கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டா. அதை செய் இதை செய்யு வேலை ஏவிக்கிட்டே இருக்காமா. என்ன செய்யறதுனே தெரியல. ஏண்டி மக்கா, நீ என்ன வேலை பார்க்கணும் தலையெடுத்தா? நீ ஏன் மக்கா வேலை பார்க்கற? ஏன் மக்கா, உன் புருஷனை கூட்டிட்டு வந்து இங்க 2-3 நாள் தங்கி இருந்துட்டு போவே மக்கா. அம்மா, நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேம்மா. எங்க வீட்டுக்காரர் அவர் வர மாட்டாருமா. தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, ரொம்ப நாள் சேர்ந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் எங்கேயும் நகல மாட்டாருமா. தங்கச்சிக்கு பிடிச்சதா வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏண்டி மக்கா, அப்ப வேலை அதிகமா பாக்குறியாடி? ரொம்பலாம் பார்க்காதடி, உடம்பு கெட்டுரும். வேற என்னமா செய்யறது? என்னால அங்கேயும் வர முடியல. இங்க இருந்தா என்ன வேலையா சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. இப்போ கூட பாரு, ஒரு கையில தொடப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையில போனை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். என் பெத்த மக்கா இம்புட்டு வேலை பார்க்கறாளா? அப்ப வீட்டுக்கு வர மாட்டியாடி? இல்லம்மா, நான் வர முடியாதுமா. எங்க வீட்டுக்காரர் என்னை கூட்டிட்டு வந்து விட மாட்டாருமா. ஏன் மக்கா, உன்னை பார்க்கணும்னு அம்மாக்கு ஆசையே இருக்கு மக்கா. வந்து எட்டி பார்த்துட்டு போ மக்கா. அட போமா, அங்க வந்துட்டா என்னை சீக்கிரமாவே விட மாட்டேன். இங்க சமைக்காம இருந்தா என் மாமியாரும் நாத்தனாரும் தங்கு 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 ஆடிக்கிட்டே இருப்பாளுங்க. நான் அதுக்கு இங்கேயே இருந்துறேம்மா. ஆண்டி மக்கா ராதிகா, உன்னை பார்க்கணும்னு என் கண்ணு 2 துடிக்குதுடி. உன்னையே தேடிக்கிட்டே இருக்குடி. அம்மா, நான் தான் அங்க வரணுமா? நீ 2 நாள் வந்து இங்க இருந்துட்டு போலாம்லம்மா. ஆண்டி மக்கா ராதிகா, சும்மாவே உன் மாமியாரும் நாத்தனாரும் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வேற வந்தா ஏதாச்சும் சண்டை வந்துட முடியே. அதெல்லாம் வராதுமா. நீ இருந்தாதான் பயந்துகிட்டு என்கிட்ட சண்டையே போட மாட்டாங்க. வேலையும் அதிகமா சொல்ல மாட்டாங்கம்மா. வாமா. ஓ அப்படியாடி, சரி.
நாளைக்கு எங்க அம்மா வரட்டும், உங்க 2 பேரையும் படாத பாடு படுத்த சொல்றேன். என்னம்மா, நான் காலேஜ்ல இருந்து எப்ப வந்தேன்? எனக்கு ஒரு கப் காபி தானே கேட்டேன், போட்டே கொடுக்கல நீங்க. நீ பண்ணின வேலைக்கு காபி ஒண்ணுதான் கேடு. ஏமா கோமா இருக்கீங்க? காபி தானே கேட்டேன். நீ பண்ணின வேலைக்கு அடிக்காம கொஞ்சமா செய்வாங்க. நீ காலேஜுக்கு போகும்போது என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னமா சொல்றீங்க? ஒண்ணும் நடக்கலையே. அடியே கமலி, எனக்கு எல்லாம் தெரியும்டி. என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா என்ன? அம்மா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நம்ம வீட்லயே 4-5 கார் இருக்கு. அதையெல்லாம் விட்டுப்புட்டு நான் பஸ்ல தான் போவேன்னு ஒத்த கால்ல நிண்டியா இல்லையா? ஆமாமா, பஸ்ல தானே போயிட்டு வரேன். பஸ்ல போறவ ஒழுங்கா போயிட்டுல வீடு வரணும். அதை விட்டுப்புட்டு பஸ்ஸுக்குள்ள எவனையும் போட்டு அடிச்சிருக்க. அது நீ வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, பஸ்ல கூட்டத்துல ஒருத்தவன் என் இடுப்ப கிள்ளிட்டாமா. அதான் அவன்னு நினைச்சு இன்னொரு ஆளை அடிச்சு விட்டேமா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி? ஒரு வார்த்தை சொன்னியா? நீ ஒருத்தவனை அடிச்சியே, அவனோட ஆத்தாக்காரி வீட்டு வாசல்ல வந்து காவு காவு காவுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை கூப்பிட சொல்றா. உன் கண்ணத்தை பழுக்க வைக்காம போக மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காடி. வீட்டு வாசல்ல வந்து சண்டை போட்டாங்களா? ஆமாட்டி, ஆமா. இத முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்தா என்ன ஏதுன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பேன்ல. அதை விட்டுப்புட்டு மறைச்சிருந்திருக்க நீ. இனிமே நீ பஸ்ல எல்லாம் போக கூடாது, கார்ல தான் போகணும். அம்மா, ஏதோ தெரியாம நடந்துருச்சுமா. அடியே, நீ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்ற. அவ ஆத்தாக்காரி பிளான் போட்டு தான் நீ அவன் மைன் அடிச்சிருக்கேன்னு இங்க வந்து கத்திட்டு போறாடி. நல்ல வேலைக்கு உங்க அப்பா இங்க இல்லைன்னா பெரும் பிரச்சனையே ஏற்பட்டிருக்கும். ஆரம்பத்துல இருந்தே நீ அடிச்சியே ஒரு பையன். அவ தாண்டி அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பொண்ணு கேட்டு வந்தா. அவளுக்கு எனக்கும் வாய்க்காத்தகராறு. இப்ப நீ வேற அந்த பையல போட்டு அடிச்சிருக்க. வந்து ஆட்டமா ஆடிட்டு போறாடி. என்னம்மா சொல்ற? அன்னைக்கு ஒரு தாட்டி என்னை பொண்ணு கேட்க வந்து கையை காலை பிடிச்சி இழுத்தாங்களே, அவங்க மையனா? ஆமாட்டி. அம்மா, நான் தெரியாம தான் அடிச்சேன். நான் வேணுக்குன்னு அடிக்கலம்மா. அது உனக்கு எனக்கும் தெரியும். அந்த பையலோட அம்மா வீம்புக்குன்னு அடிச்ச மாதிரி தான் வந்து சண்டையை போட்டு போறா. நீ வீட்டுக்குள்ள இருந்தா கூப்பிடுன்னு அடிச்சுட்டு தான் போவேன்னு ஒத்த கல்லையில நிக்கிறா. நான் தான் அவளை சொல்லி சமாளித்தேன். என் மக இன்னும் காலேஜ்ல இருந்து வரல, போயிட்டு வாங்கி அனுப்பி விட்டுருக்கேன்டி. போக மாட்டேன்னு அடமுடிச்சு நின்றா. அம்மா, இதை கூப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா. நான் அவகிட்ட சாரி கேட்டிருப்பேன்லம்மா. நான் தெரியாம அடிச்சேன்னு சொல்லியிருப்பேன்லம்மா. அடியே, நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல அவ இல்லட்டி பஜாரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. ஏ, காலேஜ் படிக்கிற இனிமேவாவது பொறுப்போட இருடி. நீ இனிமே பஸ்ல போக கூடாது, கார்ல தான் போகணும். அம்பிடுத்தேன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா, இனிமே எது நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா. சாரிம்மா. சரி, அழுகாத, போ. நான் அன்னைக்கு அந்த பாட்டிட்ட சொன்னேனே, நான் தெரியாம அடிச்சு போட்டேன், சாரி சொல்லிருங்க பாட்டின்னு சொன்னேனே. என் மனசுல உள்ள வருத்தத்தை அன்னைக்கு அந்த பாட்டிட்ட சொல்லிட்டேனே. அந்த பாட்டி இன்னும் சாரி கேட்கல போல இருக்கு. அதான் என்னை அடிக்கிறதுக்கு ஆள் திரட்டி வந்திருக்காங்க. நம்ம அடிச்சால எப்படியாவது கண்டுபிடிச்சு சாரி கேட்டணும். ஐ எம் சாரி. அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நடிச்சது ரொம்ப தப்பு தான். அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதான் அவங்களோட அம்மாவுக்கு கோபம் வந்து வீட்ல வந்து சத்தம் போட்டுருக்காங்க போல இருக்கு. கமலி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட கமலி. எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சு சாரி சொல்லியே ஆகணும். சரி, அந்த பஜாரி கூட்டத்தினால என் பெத்த மகளை கை நீட்டி அடிக்க வேண்டியதாயிருச்சு. அந்த நீல முடிக்காரி வேணுக்கும்னே தான் வந்து சண்டை ஓட்டுருக்கா. அவ மயனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கல, அந்த கடுப்புல தான் வந்து கத்திட்டு போறா. இனிமே நம்ம பொண்ணு கமலிய பஸ்லயே அனுப்ப கூடாது. அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இனிமே கார்ல தான் போகணும். ரதிமா, என்னங்க இப்பதான் வேலைக்கு போனீங்க, அதுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துட்டீங்க? அடியே, இந்தாட்டி கடத்துற வழியா போனேன். அதான் வெள்ளாட்டுங்கறி வித்துச்சு, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா குடி. எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு வெள்ளாட்டுங்கறி வாங்கிட்டு வந்தீங்களா? என் மேல உங்களுக்கு எம்பிட்டு பாசம்? அடியே, கட்டுன பொண்டாட்டி மேல பாசம் இருக்காதாடி? உன் மேல எனக்கு அதிகமான பாசம் தாண்டி. ஆனா மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன்டி. தொப்பி மண்ட மாமாவுக்கு என் மேல இவ்வளவு இஷ்டமா? அடியே, குழம்பு வைக்க தெரியாம வச்சு வேஸ்ட் ஆக்கி போடாதடி. நல்ல வெள்ளாட்டங்கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு கறி. நல்ல குழம்பா வச்சு பாதியே தொக்கு மாதிரி வச்சிருடி. சரிங்க, என் மேல பாசமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மியில அரைச்சு வைக்கிறேங்க. ஏங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்கிருக்க கூடாதா? இன்னைக்கு வாங்கினதுக்கு பதிலா நாளைக்கு வாங்கி இருந்திருக்கலாம். ராதிகா, நாளைக்கு எதுவும் உனக்கு பிறந்த நாளா? இல்ல தொப்பி மண்ட மாமா, நாளைக்கு அம்மா ஊர்ல இருந்து வாரேன்னு சொல்லிருக்காங்க. எங்க அம்மாவுக்கும் வெள்ளாட்டங்கறினா ரொம்ப பிடிக்கும். அதான் நாளைக்கு வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா சேத்தாப்புல வச்சு கொடுத்துருக்கலாம்ல. என்னது, நாளைக்கு அத்தை வராங்களா? ஆமாங்க,
அவங்க நாளைக்கு வாராங்கங்க. என்னை பார்த்து 2-3 நாள் ஆச்சுல, அதான் அம்மாவுக்கு மனசு சரியில்லையா, என்னை பார்த்துட்டு போலாம்னு வாராங்கங்க. அத்தை நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நம்ம தான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வரட்டும், அத்தையே தடபுடலா கவனிச்சிடலாம். ஏங்க உங்களுக்கு தனங்க செலவு இப்பயே 1000 ரூபாய்க்கு மேல கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கும் கறி வாங்கணும்னா ரொம்ப செலவாகும்லங்க. அத்தை வேற ஏதாச்சும் சொல்ல போறாங்க. ஆதிமா, அத்தை வீட்டுக்கு போறப்பெல்லாம் எத்தனை தட்டியா இருந்தாலும் கறி மீன் நம்மளுக்கு வகை வகையா செஞ்சு போடுறாங்கல்ல. அத்தை என்னைக்கோ ஒரு நாள் தான் இங்க வராங்க. செஞ்சு போடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. டேய் அண்ணா, உன்னை எண்ணி யாரோ வெள்ளாட்டங்கறி எடுத்துட்டு வா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா நீ எண்ணி யாரோ வர. இனிமே உன் பொண்டாட்டி சமைச்சு தரவா? ஐயோ, என் தங்கச்சி வந்து நல்லா மாட்டி விட்டு விட்டாளே. நீ என்ன நீ சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச வெள்ளாட்டங்கறி வாங்கிட்டு வர சொன்னீங்களா? ஆமா ராதிகா, வெள்ளாட்டங்கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் காலையிலேயே எங்க அண்ணன்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னா இப்பதான் வாங்கிட்டு வரான். இனிமே சமைக்க முடியுமா? யோ தொப்பி மண்டை. ஐயோ, ராதிகா பாக்குற பார்வையிலேயே என்ன எரிச்சிருவா போல இருக்கே. இங்க பாரு ராதிகா, எனக்கு வெள்ளாட்டங்கறியில குழம்பு கிளம்புலாம் வச்சிராத. எனக்கு சுக்கா மாதிரி செஞ்சு கொடு, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ராதிகா, மீன் குட்டிக்கு குழம்புலாம் பிடிக்காது. சுக்கா செஞ்சு கொடு, நல்ல பெப்பர் போட்டு. தொப்பி மண்டையா, இவ்வளவு நேரம் மானே தேனே பொன்மானேன்னு நடிச்சுப்புட்டு தங்கச்சி கறி வரவும் என்னமா நடிக்கிறாரு? தங்கச்சிக்கு பிடிச்ச சுக்கா தான் வேணுமா? சுக்கா இவ்வளவு நேரமும் உனக்குத்தான் வெள்ளாட்டங்கறி வாங்கிட்டு வந்தேன், உன் மேல பாசமாக்கும் அதாக்கு இதாக்குன்னு சொன்னாரு. எல்லாம் நடிப்பா. ஏய் ராதிகா, எங்க அண்ணனையும் ஏன் முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அதான் வெள்ளாட்டங்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, சீக்கிரமா க்ளீன் பண்ணி சுக்கா செய்ய போ. நீனுமா அதெல்லாம் ராதிகா சூப்பரா செய்வா. நீ கோவப்படாம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா. இங்க பாரு ராதிகா, வெள்ளாட்டங்கறியில எலும்பா எடுத்து சூப்பு வச்சிரு. எங்க வீட்டுக்காருக்கு சூப்புனா ரொம்ப பிடிக்கும். இப்படியே மச நின்னுக்கிட்டே இருக்காத. எங்க அண்ணனே கறியை வாங்கிட்டு வந்தது லேட்டு, சீக்கிரமா க்ளீன் பண்ணி செய். நானும் எங்க வீட்டுக்காரரும் என் மாமியார் வீட்டுல டானும் 1 மணி அடுத்த சாப்பிட்டுருவோம். இப்ப பாரு 12:30 ஆயிடுச்சு, சீக்கிரமா வேலைய ஆரம்பி. நீங்க திங்கிறதுக்கு நான் மாங்குன்னு வேலை பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் இந்த தொப்பி மண்டையை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிட்டே அடுத்த வேலை பார்க்க முடியும். நீனுமா உனக்கு நின்று கால் வலிக்க போகுதுமா, போய் ரெஸ்ட் எடு. ராதிகா மணக்க சமைச்சு சுக்காலாம் செஞ்சு உன்னை கூப்பிடுவா, வந்து சாப்பிடு. போமா, போ ரெஸ்ட் எடு. டேய் அண்ணா, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதடா, அது சரிப்பட்டு வராது. அப்பதான் திருந்த போறியோ, போ. ராதிமா நீ கோவப்பட்ட உன் மூஞ்சிலாம் செக்கச்சவேன்னு இருக்கு ராதிமா. இப்போ உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில உன் மூஞ்சியும் சவக்குமியா? அது எம்பட்டு திமிரு. உன் தங்கச்சிக்கு வெள்ளாட்டங்கறி வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து நடிப்பா நடிக்கிற, எனக்கு வாங்கிட்டு வந்தேனே. என் பொண்டாட்டி சந்திரமுகியா மாறிட்டாளே. உனக்கு எம்பட்டு திமிரு, என்கிட்டயே நீ போய் சொல்றியா?